ஹாய் guys, வெல்கம் டு ஜேபி டெவோ. இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிற கம்ப்ளீட் ரோட் மேப் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்னா இப்போ தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷன் இருந்தாலும், 2026 ட்ரெண்டில் இருக்க ஸ்கில்ஸ் என்னென்னு தெரிலனா கூட இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜீரோ நாலேஜில் இருந்து ஃப்ரண்ட் எண்டில் என்ன கற்றுக்கணும், பேக் எண்டில் என்ன கற்றுக்கணும், கரண்ட் ஜாப் மார்க்கெட்டுக்கு தேவையான ஸ்ப்ரிங் போர்ட், மைக்ரோ சர்வீசஸ் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரோட் மேப் மெயின்லி யாருன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், கரியர் ஸ்விட்ச் பண்ணுறவங்க, பிகினர்ஸ், நானும் ஐடி பேக்ரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, அண்ட் ப்ரோக்ராமிங்கில் ஜீரோ நாலேஜ் இருந்தாலும் டென்ஷன் ஆகும். நம்ம பேசிக்ஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஸோ அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது தான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஃபுல் ஜேர்னி. அதாவது ஜாவா பேசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஹூப்ஸு, ஜேடிபிசி, சர்வ்லெட் அண்ட் ஜேஎஸ்பி, ஸ்ப்ரிங் பூட் அண்ட் ஹைபர்னெட், ஆங்குலர், மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் லாஸ்ட்டாக வெர்ஷன் கண்ட்ரோல் அண்ட் பில்டு டூல்ஸ். என்னடா இவ்வளோ இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ பெருசாக தெரியும். நம்ம அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பேசிக்ஸில் இருந்தாலும் பார்க்க போகிறோம். ஸோ பயப்பட வேணாம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஜாவா பேசிக்ஸ். இதில் வாட் இஸ் ஜாவா, ஜேவிஎம், ஜேடிகே, ஜேஆர்இனா என்ன, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், இதுதான் ஃபவுண்டேஷன். பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேலே கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் லூப்ஸ் கான்செப்ட்ஸ். இதில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு, இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்டர்வியூவில் ரொம்ப காமனாக கேட்குற டாபிக்ஸ் இந்த லூப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ நம்ம இதை ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் கூட சிம்பிளாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். இதில் லிஸ்ட்டு, செட்டு, மேப்பு, அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ரியல் அப்ளிகேஷனில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் வழியாக தான் நடக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஜேடிபிசி. ஜேடிபிசி மீன்ஸ் ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. இப்போ ஜாவா டேட்டாபேஸோட எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ற இந்த ஸ்டேஜில் நம்ம பார்ப்போம். இதில் டேட்டாபேஸ்னால் என்ன, மைஎஸ்கியூஎல் என்ன, மைஎஸ்கியூஎல் எப்படி டேட்டா சேவ் பண்ணுறது, ஜேடிபிசி எதுக்கு யூஸ் ஆகுது, கட் ஆப்ரேஷன், கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட்னா என்ன, கனெக்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றதில் பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் ஜாவா அப்ளிகேஷன் டேட்டாபேஸில் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுது, எப்படி ரிட்ரைவ் பண்ணுது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு மினி ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். இதில் ஜாவா, கலெக்ஷன்ஸ், ஜேடிபிசி யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இட் இஸ் ஏ கன்சோல் பேஸ்டு ப்ராஜெக்ட் ஃபார் ஜாவா பிகினர். இது உங்கள் லாஜிக்கல் திங்கிங்கையும் கான்ஃபிடன்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து இப்போ தான் ஜாவா வெப்சைட்டுக்கு போகிறோம். இதில் சர்வ்லெட் அண்ட் ஜேஎஸ்பி வரும். சர்வ்லெட் அண்ட் ஜேஎஸ்பி அப்படின்றது ஜாவா வெப் பேஸ்டு டெக்னாலஜி. இதில் சர்வ்லெட்னா என்ன, ஜேஎஸ்பி அப்படின்னா என்ன, ரிக்வெஸ்ட் ஃப்ளோ அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஜாவா பேஸ்டு வெப் அப்ளிகேஷனும் டேட்டா பேஸ் எப்படி கனெக்ட் ஆகுது, டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது, ரிட்ரை எப்படி ஆகுது அப்படின்றத இதில் பார்ப்போம். இதுதான் ஜாவா வெப் அப்ளிகேஷன்ஸோட பேஸ். இன்டர்வியூவில் இன்னும் சில இடத்துல இந்த டாபிக்ஸ் கரெக்டு தான் இருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹைபர்னெட். ஹைபர்னெட் அப்படின்றது ஒரு ஓஆர்எம் ஃப்ரேம் ஒர்க்கு. இதில் ஓரம்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஜேடிபிசியில் வந்து நம்ம நிறைய பாய்லர் பிளேட் கோட் இருக்கும். அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹைபர்னெட்டில் ஈஸியாக நம்மளால் டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ண முடியும். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஹைபர்னெட்னா என்ன, என்டிட்டி மேப்பிங்னா என்ன, ஜேபி ஜாவா பர்சிஸ்டன்ட் ஜேபினா என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஜேடிபிசி அண்ட் ஹைபர்னெட் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாமே இதில் பார்ப்போம். கொஞ்சம் இந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் கனெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக. அடுத்து மினி ப்ராஜெக்டோ. இதில் நம்ம இது வரைக்கும் பார்த்த ஜாவா பேசிக்ஸு, கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கு, சர்வ்லெட் அண்ட் ஜேஎஸ்பி, ஹைபர்னெட் வச்சு ஒரு சிம்பிள் கட் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேக் அண்ட் ஃப்ளோவை ப்ராக்டிக்கலாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இப்போ தான் வர நம்ம மெயின் ஹீரோ, அதாவது ஸ்ப்ரிங் பூட். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரியல் கம்பெனி லெவல் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம். இதில் நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ரெஸ்ட் ஏபிஐ, எம்பிசி பேட்டர்ன் என்ன, ஸ்ப்ரிங் பூட்டோட பேசிக்கு, வேலிடேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, கண்ட்ரோலர் சர்வீஸ் ரெபாசிட்டரி லேயர்ஸ்னால் என்ன, ரியல் டைமில் ஸ்ப்ரிங் பூட் எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க,
அப்படின்றத இது எல்லாமே பார்ப்போம். இதுதான் மோஸ்ட் டிமாண்டட் ஜாவா ஸ்கில். இப்போது ஆங்குலர் ஃப்ரண்ட் எண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேக் எண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா பேசிக்ஸு, கலெக்ஷன்ஸு, செல்லட்டு, ஹைபர்நெட் இதெல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேக் எண்ட் டெவலப்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஆங்குலர் அப்படின்றது ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதில் HTML பேசிக்ஸு, CSS ஃபண்டமெண்டல்ஸு, ஜாவா டைப் ஸ்கிரிப்ட் எல்லாமே பேசிக்ஸ் பார்ப்போம். அடுத்து இதில் காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, சர்வீசஸ்ஸு இதெல்லாமே நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் API ப்ளஸ் ஃப்ரண்ட் எண்ட் ஆங்குலரை எப்படி கனெக்ட் பண்ணுறது, ரியல் டைமில் எப்படி அப்ளிகேஷன்ஸ் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்ப்போம். அடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். இதில் ஸ்ப்ரிங் பூட் பேக் எண்டு, ஆங்குலர் ஃப்ரண்ட் எண்டை வச்சு அடிஷ்னலாக ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, அத்தன்டிகேஷன், அத்தாரைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது ஃபுல்லாக ஒரு கொலாபரேஷன் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ரியல் ஐடி கம்பெனிஸில் எப்படி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்களோ இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். லாஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் மைக்ரோ சர்வீசஸ். இதில் நம்ம மோனோலித்திக் பேஸ் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் பார்ப்போம். யுரேக்கா சர்வர்னா என்ன, API கேட்வேனா என்ன, அத்தன்டிகேஷன், அத்தாரைசேஷன், மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ரீவியஸாக கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸில் எல்லாமே என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மோனோலித்திக் பேஸ்டு ஆர்கிடெக்சர் அப்ளிகேஷன் தான் நிறையா இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக அவங்க எல்லா அப்ளிகேஷனையுமே மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சருக்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு லெவல். பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக அதை கற்றுக்க முடியும். அதனால் பேசிக்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்குவாங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதுதான் மோஸ்ட்டாக ஹை டிமாண்டில் இருக்க ஜாவா ஸ்கில். இது மட்டும் இல்லாமல் வெர்ஷன் கண்ட்ரோல், கிட்டார், SVN, ஜென்கின்ஸ் ஃபார் CI/CD, டாக்கர், பில்டு டூல்ஸ், மேவனார், கிராடர் இதெல்லாம் நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த ரோட் மேப்பை சின்சியராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஜாவா ஃபுல் ஸ்டாக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்டர்வியூ கான்ஃபிடென்ட்டாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த ஜர்னியில் நான் உங்கள் மென்டாராக இருந்து ஜாவாவை ஈஸியாக சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவா பேசிக்ஸில் ஃபஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.